வெல்கம் டு ஃபோமன் கிச்சன் குக்கிங் சேனல். என் பேர் கவிதா. இன்றைக்கி பார்க்க போகிறது வெண்பொங்கல் எப்படி செய்வதுன்னு பார்க்கலாம் வாங்க. இந்த வெண்பொங்கல் செய்ய ஒரு கப்பில் பச்சரிசி, சிறு பருப்பு, இதுக்கு அளவான தண்ணி, இதுக்கு தேவையான சீரகம், மிளகு, முந்திரி, பெருங்காயத்தூள் இதெல்லாம் சேர்த்து நெய் இதெல்லாம் சேர்த்து எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க. இப்போ பச்சரிசியும் சிறுபருப்பும் இந்த அளவில் எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு தேவையான அளவு தண்ணி 3.5 கப் எடுத்திருக்கேன். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இதை குக்கரில் தான் கழுவி எடுத்திருக்கேன். இதில் நெய் 3.5 கப்பு தண்ணி எடுத்து இது கூட நெய் சேர்த்து வேக வச்சுக்கலாம். குக்கரில் ஒரு விசில் 2 விசில் வந்தால் போதும். உங்கள் குக்கர் எப்படி விசில் வருதோ அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கிறலாம். இப்போ குக்கரை ஸ்டவ்வில் வச்சு ஆன் பண்ணி இந்த மாதிரி சேர்த்து 2 விசில் வர வச்சு எடுத்துக்கலாம். இப்போ 2 விசில் வந்துடுச்சு. இதை ஆஃப் பண்ணிக்கிறலாம் ஸ்டவ்வை. இந்த பக்கம் நெய் தேவையான அளவு சேர்த்து அது கூட மிளகு 1 ஸ்பூன், சீரகம் 1 ஸ்பூன், வெங்காயத்தூள் 1/2 டீஸ்பூன், முந்திரி தேவையான அளவுக்கு முந்திரி சேர்த்து இதை நல்லா வறுத்தெடுத்து இப்போ இந்த குக்கரை ஓப்பன் பண்ணிவிட்டு இது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். இந்தளவுக்கு இப்போ பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வெந்திருக்கு பாருங்கள். இதே கரெக்டான இப்போ தான் இந்தளவுக்கு குழஞ்சிருக்கணும். நல்லா பொங்கல் நல்லா குழஞ்சிருக்கணும். நெய் அதிகமாக இருக்கணும். ஆனால் நான் கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். சிறு பருப்பும் கூட அதிகமாக சேர்த்துக்கலாம். தேவையான உப்பு சேர்த்து இது கூட முந்திரியும் நல்லா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்து இது போல் செஞ்சுட்டா ஹோட்டல் ஸ்டைல் வரும். நான் எல்லாமே கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். எனக்கு போதும்னா உங்களுக்கு தேவைன்னா நீங்கள் அதிகப்படுத்தி கூட செஞ்சுக்கலாம். இப்போ சுவையான வெண்பொங்கல் ரெடி. இது சாம்பார் சேர்த்து இந்த பொங்கல் சாப்பிட்றப்ப அவ்வளோ ருசியாக இருக்கும். இது போல் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.